யூடியூப் வாசகர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்க்கவும். பிடித்து இருந்தால் சப்ஸ்கிரைப பண்ணவும். இது போன்று மேலும் பல சுவாரஸ்யமான தகவல்கள் தெரிந்து கொள்ள எங்களின் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தானத்தில் சிறந்த தானம் எது தெரியுமா? வயிற்றுப்பசியை போக்குகிற அன்னதானமே சிறந்தது என்று சொல்வார்கள். நிதானமே சிறந்தது என்பவர்களும் உண்டு. ஆனால் தானங்களிலேயே மிகப் பெரியதாக மகாதானமாக சாஸ்திரம் குறிப்பிடுவது கன்னிகாதானம் மட்டும்தான். திருமணம் செய்து வைக்கும்போது தந்தையானவர் தான் பெற்ற பெண்ணை மற்றொரு குடும்பத்தில் பிறந்த ஆண்மகனுக்கு தானமாக அளித்து அவனிடம் ஒப்படைக்கும் இந்த நிகழ்வையே கன்யாதானம் அல்லது கன்னிகாதானம் என்கிறார்கள். இந்த உலகில் பலவித தானங்களில் செய்யப்பட்டாலும் அவை எல்லாவற்றிலும் உயர்ந்தது இந்த கன்னிகாதானமே என்பதற்கு இந்த நிகழ்வின் போது சொல்லப்படுகிற சங்கல்பமும் மந்திரமுமே சாட்சி. தசானாம்பூர்வேஷாம் தசானாம்பரேஷாம் மம ஆத்மனஸ்ஸ ஏகவிம்சதிகுல உத்தாரண என்று அந்த மந்திரம் நீள்கிறது. அதாவது கன்யாதானம் செய்பவனுக்கு முன்னால் உள்ள 10 தலைமுறையும் பின்னால் வருகிற 10 தலைமுறையும் கன்யாதானம் செய்பவனது தலைமுறையையும் சேர்த்து ஆகமொத்தம் 21 தலைமுறைகளையும் கரை சேர்க்கும் விதமாக இந்த கன்னிகாதானம் என்று அழைக்கப்படுகிற மகாதானத்தைச் செய்கிறேன் என்பது இந்த மந்திரத்தின் பொருள். உன் வம்சவிருத்திக்காக எம் குலவிளக்கை உனக்கு தானமாக அளிக்கிறேன் என்று ஒரு தந்தை செய்யக்கூடிய கன்னிகாதானமே உலகில் அளிக்கப்படுகின்ற தானங்களில் மிகப்பெரியது என்று சாஸ்திரம் போற்றுகிறது. ஆண் பிள்ளையை பெற்றால் அந்த பிள்ளை செய்கிற கர்மாவின் மூலம் அந்த ஒரு தலைமுறை மட்டுமே கரையேறும். ஆனால் பெண் பிள்ளையை பெற்று அவளை கண்ணுக்கு கண்ணாக வளர்த்து மற்றொருவனின் வம்சவிருத்திக்காக அவளை தானம் செய்து கொடுப்பதால் அவனது வம்சத்தில் 21 தலைமுறைகளும் கரையேறுகிறது என்றால் பெண் பிள்ளையை பெற்றவன் எப்பேற்பட்ட புண்ணியம் செய்தவன் என சிலாகிக்கிறார்கள் சான்றோர்கள். ஆக பெண் பிள்ளையை பெற்றவன் 21 தலைமுறையை கரையேற்றும் வாய்ப்பை பெற்றவன் என சாஸ்திரம் சொல்கிறது. இவ்வாறாக கன்னிகாதானம் மட்டுமே சிறந்த தானமாக கருதப்படுகிறது. வாழ்க வளமுடன்.